அவர் என்னை நினைத்திருக்கிறார். தேவன் உங்கள் நினைவாக இருப்பதனால், அதாவது எப்போதுமே அவர் நம்மை நினைத்து கொண்டிருப்பதனாலதான் உங்களுக்கு ஒப்பானவர்கள் இந்த உலகத்துல யாரும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா தேவனுடைய நினைவில் எப்போதும் இருப்பவர்கள். நீங்க மனிதன் கூட மறந்துடுவாங்க. யோசிச்சு பாத்துறீங்களா? நான் கூட என் மனைவி ரொம்ப நாள் நினைக்கிறது கிடையாது. எங்கேயாவது போனீங்கன்னா ஒரு போன் பண்ண மாட்டீங்களான்னு அந்த மாதிரிலாம் நடக்கும். சில இடத்துல எப்போதும் நினைக்கிறது இல்ல. எப்போதுமே நான் உண்மைதான் சொல்றேன். தேவனுடைய சமூகத்துல உண்மைதான் சொல்றேன். எப்போதுமே உங்களை கூட ஜெபம் பண்ணும்போது மற்ற காரியங்கள் பண்ணும்போது மட்டும் தான் நினைக்க தோன்றுகிறது. ஆனா மற்ற நேரத்தில் எப்போதுமே உங்க நினைவா நான் இல்ல, என் நினைவாவும் நீங்க இல்ல. சில பேர்லாம் சரி பரவாயில்ல, நீங்க நினைக்கலாம் கூட எனக்கு சந்தோஷம் என்னன்னா என்னை நினைக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு, கர்த்தர் இருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும், நல்லா புரிஞ்சுங்க. அநேகருடைய ஒரு கவலை என்னன்னா என்னை நினைக்கிறதுக்கு யாருமே இல்லைங்க பிரதர். என் நினைவாக எப்போதுமே என் தேவன் இருக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் உங்களை நினைச்சிட்டு இருக்கிறாருன்னு கிடையாதுங்க. கடவுள் உங்களை நினைக்கிறது ஆல்வேஸ், எப்போதுமே நீங்கள் அவருடைய நினைவில் இருக்கிறவர்கள்.